பிரியங்கா காந்தி தலைவரா ஆனால் மட்டும்தான் ஒரு பக்கம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியும் மறுபக்கம் பிஜேபி தலைமையிலான கூட்டணி இரு கூட்டணி மட்டுமே போட்டியிட வாய்ப்பு இருக்கு. பிஜேபி விஎஸ் காங்கிரஸ் அப்படி வரும். ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியோட ஜாதகத்தில் அந்த அளவுக்கு ஜாதகங்கள் அவ்வளோ பவர் கிடையாது. ராகுல் காந்தி நம்ம வேண்டாதவங்க கிடையாது, வேண்டப்பட்டவங்க தான். எல்லாருக்கும் நம்ம வேண்டப்பட்டவர் தான். ஏன்னா ஜாதகம் எப்படி இருக்கு, அதே பிரியங்கா காந்திக்கு ஜாதகமே இருக்கு. அதனால ராகுல் காந்தியோட அதிக பவர் யாருக்கு கிடைக்கும்னா பிரியங்கா காந்திக்கு. இந்த அடிப்படையில் காங்கிரஸ் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மூன்றாவது அணி நிச்சயம் உருவாகும். அந்த உருவாகனா அதுல திமுக முக்கிய பங்கு வசிக்கும். அதுல எந்த குறையும் கிடையாது. முக்கியமான இடத்துக்கு அவங்க இருப்பாங்க. அப்ப மூணாவது அணி எந்த பக்கம் ஆதரவு தெரிவிக்குதோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகும். அப்ப உருவாகிறப்ப இவருக்கு நல்ல மினிஸ்டர் அல்லது துணை பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஸ்டாலின் ஐயாவுக்கு நிச்சயம் உண்டு. இதில் பற்றி எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா காலங்கள் இன்னைக்குள்ள காலம் வேற, அடுத்தடுத்த காலங்கள் வேற.